இந்த இப்போ நண்டு ஒன்று செத்து போய் கிடக்கு. எங்க தள்ளி விட்டுறாது சரியா? சத்தியமா தள்ளி விடுவேன். வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு பெரிய வீடு இருக்கும். சுப்பிரமணியம் கிட்ட போ. ஒரு நிமிஷம் சாரி. இல்லை இல்லையா, இவங்க 3 பேரும் என்னோட பிரைட்ஸ் மேடு. ஏய் மூஞ்ச காட்டுங்க. கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா? பணத்துக்காக என் மனசமா இருந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனசமா இருந்து அவன் கூட போனியே, குமாரி ஒரு போடி. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்வாதி ஆஃபீஸில் தான் பார்த்தேன். நல்லா மூஞ்சியில் மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் மாதிரி இரும்பிக்கிட்டு மறுநாள் பார்த்தா ஆளை காணோம். சரி அப்ஸ்காண்டு போல அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஓகே பார்க்கும்போது ரொம்ப ஹெட் வெயிட்டு அப்படின்னு இருந்துச்சு கேரக்டர். அப்படிதான் எனக்கு தோணுச்சு, நான் அசியூம் பண்ணதுதான். பட் ஆனால் ஒன்ஸ் பேசி பழகி பார்க்கும்போது தான் இல்லை அப்படி இல்லை, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு, அப்பா அம்மா அக்கா எப்படியோ அந்த மாதிரி அந்த ஒரு சாயல் பார்த்தேன். அந்நியமாக ஃபீல் பண்ணல, அந்நியனை வெளியாள் மாதிரி ஃபீல் ஆகலை. அழகாக இருக்கு. ஒரு பெரிய கேஆஸ்க்கு நடுவில் ஒரு லைட் இருக்கும் இல்லையா, ஒரு காமான லைட்டு. சுற்றி பார்த்தா ஐயோ ஏண்டா இதெல்லாம்னு இருக்குது. பட் இவங்க பார்க்குறப்போ ஓகே ஒர்த் த ஃபைட் அப்படி தோணுது. யாராலுமே டாலரேட் பண்ண முடியாது, என்ன ரொம்ப கஷ்டம். பட் அது என்ன தெரியல, இவங்க ரொம்ப ஈஸியாக என்ன ஹேண்டில் பண்ணுவாங்க. என்னை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே ஆள் இவங்க மட்டும்தான். நம்ம கிட்க்கு we feel like we have to give the whole thing in the universe அப்படி இருக்கும்ல. He is my kid and I have to give everything for him. இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, நான் போகும் பாதை எங்கிலும் மௌனம் நிலைத்த நெஞ்சிலும் கனாவில் எந்தன் காதல் கொண்டு வா. நான் செல்லும் தூரம் நேரினும் காலம் கலைந்து போயினும் நிலாவை போலே வானம் எங்கும் வா. காத்திருப்பேன் இன்னுயிரே. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, நாங்கள்லாம் ஒரு 15 இயர்ஸாக ஒன்றா தான் இருக்கோம். பண்ண மாட்டேன் எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி இவன் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தான். திடீர்னு பார்த்தா மச்சான் உனக்கு முன்னாடி நான் பண்ணுறேன்ட்டு அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவருக்கு அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் இவருக்கு இப்போ வந்து யாரை முன்னாடி பண்ணுறதுன்னு அவன் ஜெயிஸ்டாப்ல நீங்கள். ஆமாம் சொல்லவே இல்லை. திடீர்னு மச்சான் 1-2 கல்யாணம் வந்துருங்கடா எல்லாரும் சொல்கிறான். நான் என்னை மறந்திடும் இடங்கள் கரைந்தே
பெரிய போராட்டம். எனக்கு பெரிய ஈஸியாக தான் போராட்டம் இருந்தது. பெரியனா ரொம்ப பெரிய போராட்டம். அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி முட்டி மோதி தான் கொண்டு வந்தது. அட்லாஸ்ட் கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும்னு ஆசை. ஏன்னா ஊரில் வீடு கட்டணும்னு ஆசை, கட்ட முடியல. சரி ஏதாவது ஒரு நல்ல காரியமாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை. சரி பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஃபுல்ஃபில்டாக இருக்குது, அவ்வளோதான். அவங்களே ஸ்பெஷல் திங் தான். அவங்க அப்பா அம்மாவை விட அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் இந்த அடிதடி சண்டை அதெல்லாமே இருக்கும். இங்கேயும் வந்து லவ்வும் நிறைய கொடுத்துருக்கோம், ஹேட்டும் நிறைய கொடுத்துருக்கோம், அதே மாதிரி சண்டையும் நிறைய போட்டிருக்கோம். காதில் நின்றனி மாயா பூவா என்னும் பூவிட்டு நீ அகமாகே ഋതുകളാ പെയ്തേ പോയോ ഒഴിയുന്നുവോ കാലമേറെ കാതലാകുമീ പിറൻ കുഞ്ഞു പൂവിലേ നീ പൊൻകണം. எனக்கு அவங்க தான் குழந்தை, அவங்களுக்கு நான் தான் குழந்தை. பார்க்குற எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க இஸ் இன் அமேசான் ஃபாரஸ்ட் அப்படி. அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக க்ரீன் ஃபாரஸ்ட், க்ரீன் ஃப்ளாக் இல்லை க்ரீன் ஃபாரஸ்ட். அதனால் அது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் எனக்கு. இது நான் ஒரு புக்கு படிச்சிருக்கேன். அந்த புக்கில் ஒரு சிம்பிளான ஒரு லைன் வரும், ஸ்டாப் ஸ்விம்மிங் யூ ஆர் ஆல்ரெடி அ ஷோர் அப்படின்னு. இஸ் மை ஷோர். இது வந்துட்டு எங்களோட நிறைய நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மணி குட்டியிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. நேற்று எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஓகே அது வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. ஒரு குட்டியிலேருந்து நான் அவனை பார்த்துருக்கேன். இனி வந்து அவன் கல்யாணம் வரைக்கும் வந்து நிற்கிறான். அது ஒரு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்கும். ஆமாம், பெரிய ஸ்ட்ரகிள்னால் ஏன் அளவுக்குலாம் பெரிய ஸ்ட்ரகிள் கிடையாது, சின்ன ஸ்ட்ரகிள். அவனுக்குலாம் சோட்டா போய் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். பரவாயில்ல, பேசியே வாயை வச்சே வாதாடியே கல்யாணத்தை முடிச்சிட்டான். நான் ஆக்சுவலி பெங்களூரில் இருக்கேன். ஆனால் இவங்க ரொம்ப நாள் இவங்களை பார்க்காம இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால நான் அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஏதாவது அக்கேஷனோ மாட்டிக்கும். அதனால் இதான் ஒரு சாக்குன்ட்டு டப்புன்னு ஓடி வந்துடுவேன். எங்கள் மாமனார் வீட்டில் கூட 2 நாள் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே ஓடி வந்துடுவேன். இல்லை, சின்ன வயசுலேருந்துலாம் அடிச்சுப்போம் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுப்போம். அவனெல்லாம் நான் நிறைய வாட்டி ரொம்ப திட்டிருக்கேன். கோவத்தில் வர வார்த்தை தான் ரொம்ப திட்டிருக்கேன். ரொம்ப மோசமாலாம் திட்டிருக்கேன். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான். அவன் அப்படியே பாசத்தை பொழிகிறான். எனக்கு அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை டபுள் மடங்காக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். என் பொண்ணுக்கு இன்றைக்கி 1.5 வயசு ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு செய்கிறது எல்லாமே அவன் தான் செய்கிறான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் அவன் செய்வானான்ட்டுலாம் நான் எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் அவன் இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கிட்ட பேசவே இல்லை. கல்யாணம் நானே பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அவனால தான் வந்துட்டு திரும்பவும் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். திரும்ப இங்கே சென்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு நான் போனேன். திரும்ப இங்கே வந்து இவ்வளோ பெரிய கல்யாணம்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவன் ஒரு மெயின் ரீசன். அவன் வந்துட்டு இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி வைக்கலைன்னா இது அப்படியே தான் இருந்திருக்கும். நான் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருந்திருப்பேன். அது ஒன்றுத்துக்காக எங்கள் அம்மா கிட்ட நான் இப்போ வரைக்கும் சொல்வேன், அவனுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலி வந்துட்டு
கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பாவோட இடத்துல அவன் நின்றுருக்கான் எனக்காக. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவோட இடத்துல அவன் தான் நின்று எல்லாமே செய்கிறான். ஸோ அது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது அவன்கிட்ட நான் சொன்னதே கிடையாது, என்னோடய அப்பாவோட இடத்துல அவன் நிற்கிறான்ட்டு நான் சொன்னதே கிடையாது. பட் ஸ்டில் அவன் எனக்காக நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது இப்படியே இருக்குமான்ட்டு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் அவனுக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு. ஹி ஹேஸ் டு மூவ் ஆன். அதெல்லாம் எங்களுக்கு புரியும். பட் அவன் இவ்வளோ நாள் எனக்காக செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது ஒன்று போதும். அவன் வந்து இதுக்கப்புறம் செய்யலைனா கூட அவன் இவ்வளோ நாள் எனக்கு செஞ்சுருக்கான்ல, அதுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன். இவள் அன்னை பாதி தங்கை மீதி ஆனாளே ஆனாளே அக்கா என்ற ஞாபகம் மறந்து போனாளே போனாளே ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. ஹாப்பி மேரிட் லைஃப் டு யூ போத். ப்ளீஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு சொல்கிறதுக்கெலாம் வார்த்தையே கிடையாது. அவனுக்கு தெரியும் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் சந்தோஷப்பட்டேன் முதல்ல நான் தான் அந்த வீட்டிலன்ட்டு. நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி மேரிட் லைஃப். ஸ்வாதி இஸ் லைக் ரொம்ப பிளட் சிஸ்டர் மாதிரி, ஓன் சிஸ்டர். இப்போது மேரேஜ் ஆனப்போ கூட எனக்கு வந்து என்னோடய ஓன் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அது வந்து அந்த எமோஷன்ஸை வந்து என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. போத் ஆர் வெரி ஸ்வீட் அண்ட் ஜென்யூன். ஆக்சுவலாக ரொம்ப ஜென்யூனான பீப்புள் ரெண்டு பேருமே சூப்பர், பெட்டர் ஹாஃப் போத் ஆஃப் தெம். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபார்மலாக சொன்னால் மணி ஒத்துக்க மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ எனிவேஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் அவங்க ஈவன் லவ் பண்ணுறது மாதிரிலேருந்து எனக்கு நல்லா தெரியும். மணிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அதெல்லாம் இந்த வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. பட் இந்த ஒரு புது டைமென்ஷனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்க்க. ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் பெஸ்ட் விஷஸ் மணி ஸ்வாதி. ஃபஸ்ட்டு வந்து மணி ஸ்வாதிக்கு ஹாப்பி மேரிட் லைஃப். இவங்க ரெண்டு பேர் மூலிமா தான் எனக்கு அவங்க ஃப்ரெண்ட். மணி ரொம்ப நாளாக தெரியும், ஸ்வாதியும் தெரியும். இருந்தாலும் மணி வந்து ரொம்ப ஸ்வீட், எதுக்குமே கோவப்பட மாட்டான், ரொம்ப சைலண்ட்டான பர்சன். ஸோ விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப் ஸ்வாதி. ஓகே, மணி ஸ்வாதி ஹாப்பி மேரிட் லைஃப். சேம், எனக்கு வந்து மணி ஸ்வாதியை டேரெக்டாக தெரியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வச்சு தான் எனக்கு அவங்க தெரியும். ஆனால் அப்போயுமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் நாங்கள் எல்லாருமே ஒரே கேங்காக தான் இருந்தோம். நல்லா பேசுவாங்க எல்லாருமே. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட் தான், மணியும் சரி ஸ்வாதியும் சரி. இந்த மாதிரி பொறுமையாக யாராவது இருப்பாங்களா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. சரி, இனிமே இதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும்னு நான் விஷஸ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி மேரிட் லைஃப். அதாவது கல்யாணத்தில் அவன் ரொம்ப பொய் சொல்லியிருக்கிறான். பொய் சொல்ல கல்யாணத்தை நடத்தியிருக்கான் இப்போதைக்கு.